வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் இந்திய பங்குச் சந்தைகள் 4வது நாளாக ஒரு ஏற்றத்திலே ஒரு கண்டினியூஸ் வின்னிங் மொமெண்டத்தில் இருப்பதை பார்க்க முடிஞ்சது. நிஃப்டி 153 புள்ளிகள் அதிகரித்து 24,423.95 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் இன் பேங்கிங் ஸ்டாக்ஸ், அதுபோல் டிஃபென்ஸ் கவுண்டர்ஸ்லேயும் ஒரு புது பையிங் வந்திருப்பதை பார்க்க முடிஞ்சது. க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் நன்கு இறங்கி இருக்கிறது. ஓவரால் சென்டிமெண்ட் இஸ் குட் அப்படின்னே சொல்லலாம். இங்கே காலையில் நிஃப்டி ஓப்பன் 36 புள்ளிகள் அதிகரித்து அப்வர்டு மொமெண்டத்தை த்ரூஅவுட் செஷன் இருந்ததுன்னு சொல்லலாம். இன்ட்ராடே ஹை 24,458.65. ஸோ ட்ரேடிங் above 200-day எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஃபஸ்ட் டைம் February 27க்கு பிறகு at the close index settled at 24,423.95. சென்செக்ஸும் அதுமாரி ஒரு ஃபோம் ஆன் பாசிட்டிவ் டெரிட்டரியில் இருக்குது. மேலும் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி 2 நாள் வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுத்து 0.61% அதிகரிச்சிருக்கிறது. நம்மளுடைய ஃபியர் காஜ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஒரு ஸ்டேட் பிலோ 12, பட் ஒரு சப்டியூடு வாலட்டிலிட்டியோட இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக ஏன் சார் பேங்கிங் செக்டார் இன்றைக்கி ஃபோக்கஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவரல் ப்ரைவேட் லெண்டர்ஸ் பார்த்திங்கனாக்க அவங்களுடைய ப்ரொவிஷ்னல் ஜூன் குவார்ட்டர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஹெல்த்தி கிரெடிட் க்ரோத் ட்ரெண்ட் அதுமாரி, அதனால தான் பேங்கிங் இண்டெக்ஸ் 0.7% இருந்தது. ஸ்ட்ராங் லோன் க்ரோத் அக்ராஸ் மேஜர் லெண்டர் பார்க்க முடிஞ்சது. அதனால் HDFC பேங்க் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்ஸ் அட்வான்ஸ் க்ரோத் காமிச்சதுனால ஏறி இருக்குது. அதுபோல் ஆக்சிஸ் பேங்க்கும் நல்ல நம்பர்ஸ் காமிச்சாங்க, அதுவும் ஏறி இருக்குது. ஸோ ஓவரால் மோஸ்ட் பேங்க்ஸ் ஸ்டெடி பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் பட் கண்டினியூ டு மானிட்டர் த ப்ரெசன்ஸ் ஆன் கேஷோ ரேஷியோ, CACM இல்லையா, கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோஸ். ஸோ அது இம்பேக்ட் ஆன் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் டிஃபென்ஸ் கவுண்டரும் இன்றைக்கி 2வதாக ஒரு ஸ்ட்ராங் பையிங். ஏன்னா டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் ஒரு கேபிட்டல் ப்ரொக்யூப்மெண்ட் ப்ரொப்போசல் கிட்டத்தட்ட 52,000 கோடி ஓகே பண்ணியிருக்காங்க. அதனால் கீ வெப்பன் சிஸ்டம் ஃபார் இந்தியன் ஆர்மி, பூஸ்டிங் ஹையர் ஆர்டர் இன்ஃப்ளோ ஃபார் டிஃபென்ஸ் கம்பெனிஸ். ஸோ அதனால் அந்த துறைகள்லையும் உள்ள பங்குகள் எல்லாமே இன்றைக்கி நன்கு பண்ணுதுன்னு சொல்லலாம். அதுபோல் அட்வான்சஸ் 1,444, டிக்ளைன்ஸ் 1,493. ஸோ மார்க்கெட் பிரெத் ரிமைன் பாசிட்டிவ். ஸோ இன்றைக்கி 146 பங்குகள் 52 வீக் ஹையையும், 41 பங்குகள் 52 வீக் லோவும், 114 அப்பர் சர்க்கியூட், 99 லோவர் சர்க்கியூட்டு. ஸோ ஸ்ட்ராங் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் இன்றைக்கி அக்ராஸ் த மார்க்கெட் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். துறைகளில் 11 துறைகளில் 8 துறைகளுக்கு மேலே இன்றைக்கி க்ரீனில் முடிவடைந்திருக்கிறது. அதில் மெயினாக ரியாலிட்டி, ஆட்டோ, மெட்டல் நல்ல பையிங் இன்ட்ரெஸ்ட். மீடியா, PSU பேங்க், IT ப்ராஃபிட் புக்கிங்கில் ஸ்லைட்லி வீழ்ச்சி அடைந்த துறைகள் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் இன்றைக்கி ப்ராடர் மார்க்கெட் சென்டிமெண்ட் இஸ் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங். ஸோ மிட் கேப் ஒரு 0.45% ஏறி இருக்குது, ஸ்மால் கேப் 0.75% ஏறி இருக்குது. ஸோ 18 month ஹை ஃபார் த செக்மெண்ட் நம்ம குறிப்பிடத்தக்கது. மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா HDFC பேங்க், ஹிண்டால்கோ, பஜாஜ் ஆட்டோ, ONGC, M&M இவையெல்லாம் நல்ல பையிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. மறுபுறம் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா கோட்டக் பேங்க், மேக்ஸ் ஹெல்த் கேர், TCS, கோல் இந்தியா, பஜாஜ் ஃபின்சர். அதுபோல் இன்றைக்கி தங்கம் பெரிய ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது ஏற்ற இறக்கத்தில். அப்படியும் 385 புள்ளிகள் குறைந்து 1,46,000லையும், வெள்ளி 173 புள்ளிகள் குறைந்து 237 2,37,000 வணிகமாகிறது. க்ரூட் ஆயில் ₹5 இறங்கி 6,563 வணிகமாகி கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா மேக்ஸ் ஃபினான்ஷியல், பஜாஜ் ஃபின்சர்வ் அண்ட் அம்புஜா சிமெண்ட். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரையும் FSN இ-காமர்ஸ், நைக்கா கிட்டத்தட்ட 1% மேலே ஏறி இருக்குது. குவார்ட்டர்லி அப்டேட் அண்ட் சஸ்டைன்டு ரெவென்யூ க்ரோத். அதுமாரி உப்ராய் ரியாலிட்டி அதுவும் 1% ஆஃப்டர் ஹிட்டிங் 52 வீக் ஹை.
சப்போர்ட்டட் பை ஸ்ட்ராங் சேல்ஸ் டேட்டா. கிட்டத்தட்ட 8150 கோடிக்கு உர்காலம் லக்ஸரி ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ குட் அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தவரை வால்யூம் இல்லை. நிஃப்டி ஃபியூச்சரில் பிலோ ஆவரேஜ், ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்போல் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ், 4 லட்சம் 5 லட்சம் தான் நடக்குது. அதுபோல் இன்றைக்கி அவர்லி மூமெண்ட்டில் ஃபியூச்சரை பார்க்கும் பொழுது அந்த ஹைக்கும் லோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 40லிருந்து 50 புள்ளிகளுக்குள்ளே தான் இருந்தது. ஸோ வந்து பார்த்தோன்னா நேரோ டவுன் த டிஃபரன்சஸ். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணணும். சப்போர்ட் வந்து நிஃப்டி 24,250, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 24,426 மற்றும் 24,700. நாளைய தினம் நம்மளுடைய வீக்லி F&O க்ளோசிங் இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும். பட் பாசிட்டிவ் மொமெண்டம், சந்தைகள் இதிலிருந்து ஒரு 250-300 புள்ளிகள் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் தெரிகிறது. ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.